ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கரெக்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்பர் சிஸ்டமோட லாஸ்ட் வீடியோஸ். இதுக்கு அடுத்து எல்சிஎம் ஹெச்எஃப்னு தனியாக ஆரம்பிக்கும். இதில் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் ப்ளஸ் இதோட யூனிட் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ யூனிட் டிஜிட், ஃபைண்டிங் யூனிட் டிஜிட் using power cycle method. ஓகேங்களா? ஸோ இது என்ன நம்ம பார்க்க போறோம், ரைட்? வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். அப்படின்றது என்னன்னா மொத 16 நேச்சுரல் நம்பர்ஸோட சம் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம 16, ஓகேங்களா? ஸோ n இன்ட்டு n பிளஸ் 1/2, ரைட்? ஸோ இது எதுக்கு ஈக்குவலா, எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, அடுத்து நாம ஏபிஜிபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், அதுக்கப்புறம் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன், அப்புறம் ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் மூணும் பார்க்க போகும்போது இது நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாஸ்ல இருந்துச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த ஃபார்முலாஸ் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துட்டு வந்துட்டேன், ரைட்? ஸோ சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றதுக்கோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n இன்டூ n பிளஸ் 1/2, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நாம என்ன பார்ப்போம்னா நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கு, ஆட் நம்பர்ஸ், ஓகேங்களா? ஸோ ஆட் நம்பர்ஸோட இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 16 ஆட் நம்பர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 16 ஸ்கொயர் தான் ஃபார்முலா. ஸோ n ஸ்கொயர். மொதல் 16 ஆட் நம்பர்ஸோட சம் என்னன்னு கேட்டாங்கன்னா 16 ஸ்கொயர். தேர்டு ஈவன் நம்பர்னு கேட்டாங்கன்னா n இன்ட்டு n பிளஸ் 1. ஏன்னா ஈவன் நம்பர் அப்படின்றப்ப டிவைட் பை 2ஆல இருக்கிறதுனால அந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா n இன்ட்டு n பிளஸ் 1. ஸோ ஈவன் நம்பர்ஸ் அப்படின்றது என்ன, 2ஆல டிவைட் ஆகுது. ஸோ அப்போ 2ஆல் டிவைட் ஆகிற நம்பர்லாம் கேன்சல் ஆயிரும். அப்போ n இன்ட்டு n பிளஸ் 1 தான் அந்த நம்பர், ஓகேங்களா? நெக்ஸ்ட் நாலாவது ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணக்கூடிய நம்பர். அப்போ ஸ்கொயர் நம்பர்ஸ்ல என்ன வரும், அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா n இன்ட்டு n பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1 த ஹோல் டிவைடட் பை 6. இது ஃபார்முலா. அப்போ நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு மாதிரியே கியூப் நம்பர்ஸ்க்கு இருக்கு. அப்போ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா n இன்ட்டு n பிளஸ் 1 பை 2 த ஹோல் ஸ்கொயர், ஓகேங்களா? ஸோ என்ன முதல் இத்தனை நம்பர்ஸ் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் 16 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர், 16 நம்பர், 17 நம்பர் அப்படின்ற சம்ஸ் எல்லாம் ஏபிஜிபியில தனியாக நம்ம பார்ப்போம். பட் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பேசிக்கா தெரிஞ்சிச்சுன்னா அங்கே நம்ம அப்ரோச் பண்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேங்களா? சம் ஆஃப் த கியூப்ஸ். அப்ப கியூப்ஸ் அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் 16 கியூப்ஸுக்கு அப்படின்றப்ப நம்ம n இன்டு n பிளஸ் 1/2 ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் எல்சிஎம் ஹெச்ஏஎஃப் ஓட பார்க்கறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? இப்போ எக்ஸ் பவர் எம். ஸோ பவர் அப்படின்றப்ப என்ன வரும், இ பவர் எக்ஸ் அப்படின்றது இதுதான் இண்டெக்ஸ், ஓகேங்களா? ஸோ இதோட பவர்னு சொல்லுவோம், இண்டெக்ஸ் தான் அந்த பவர்னு சொல்லுவோம், ரைட்? எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஏ பவர் எம் இஸ் டிவிசிபிள் பை எக்ஸ் மைனஸ் ஏ ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர் எம். அதாவது என்னன்னா எக்ஸ் பவர் 1 மைனஸ் ஏ பவர் 1, ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்தால் என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஏ. அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ் மைனஸ் ஏவால டிவைட் ஆகுதா? அதனால தான் அதுவே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். அதாவது இது நேச்சுரல் நம்பர்ஸ் அப்போ என்ன வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஏ, ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸ் பவர் எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் அப்படின்னு என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஏன்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு அப்படி போகும். அப்ப எல்லா நேச்சுரல் நம்பர்ஸ் எம் இஸ் ஈக்குவல் டு, அதாவது வேற எம் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தென், ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்கணும். இல்லைன்னா எம் இஸ் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும். எம் இஸ் ஈக்குவல் டு நாட், அதெல்லாம் நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்கோம். ஸோ வேற எம் இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து இது வந்தால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எம், ஓகேங்களா? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஏ பவர் எம் இஸ் டிவிசிபிள் பை எக்ஸ் பிளஸ் ஏ அண்ட் எக்ஸ் மைனஸ் ஏ ஃபார் ஈவன் வேல்யூஸ் ஆஃப் எம். அப்ப என்ன ஆகும், இப்ப ஈவன் வேல்யூஸ் ஆஃப் எம் அப்படின்றப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்ஸாவே நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகுது,
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஏ. ஓகேங்களா? அதுவே எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஏ பவர் 4னால எக்ஸ் மைனஸ் ஏ இன்டூ அப்படின்ற மாதிரி போகும். அப்ப ஈவன் நம்பர்ஸ் வந்து இந்த பவர் வந்து ஈவன் நம்பர்ஸா இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏ அந்த ரெண்டும் வந்து டிவைட் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் பிளஸ் எம் x power m plus a power m is divisible by x plus a for odd values of m. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இப்போ வந்து x cube plus a cube அப்படின்றப்ப cube வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னா x plus a அப்படின்னு மல்டிபிள் ஆகிட்டு தான் அந்த நம்பர்ஸ் வரும். அப்ப m is equal to odd நம்பர்ஸா இருந்துச்சுன்னா 1 3 5 இப்படி ஆட் வேல்யூஸா இருந்துச்சுன்னா அது கம்பல்சரி x plus a வால டிவைட் ஆகி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் அந்த பாயிண்ட். கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்முலாஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சம் சால்வ் பண்ணும்போது அதை நம்ம அப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸோ ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுல நான் சொல்லியிருக்கேன் ஏபிசிடி எல்லாமே பிரைம் நம்பர்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதோட பிரைம் ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கும்னா பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் பிளஸ் எஸ். அதாவது இங்க ஏ பவர் பி பி பவர் கியூ சி பவர் ஆர் டி பவர் எஸ்ன்னு 4 நம்பர்ஸ் இருக்கு. அது எல்லாமே பிரைம் நம்பரா இருந்துச்சுன்னா அதோட பிரைம் ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் பிளஸ் எஸ் அப்படின்றது தான் அந்த பிரைம் ஃபேக்டர்ஸா இருக்கும். அதாவது ஏபிசிடி அப்படின்றது தான் பிரைம் நம்பர். அப்ப அதோட பவர் வந்து ஆட் பண்ணாலே போதும் அந்த பிரைம் ஃபேக்டர்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் என்னன்னா இப்ப ஹெச்சிஎஃப் ரெண்டு நம்பரை கண்டுபிடிக்கிறோம். இப்ப ஏ பவர் எம் மைனஸ் ஒன் ஏ பவர் என் மைனஸ் ஒன் ரெண்டு, அதாவது பேஸ் சேமா இருந்து பவர் டிஃபரெண்டா இருந்து அதை ஒன்று மைனஸ் பண்ணிட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது எதுக்கு ஈக்குவல்னா ஏவால ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்றதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நாம் அதை ட்ரை பண்ணும். இப்போ நான் என்ன சொல்றேன் எம் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? எம் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்றப்ப 1 வருதா? அடுத்தது எம் இஸ் ஈக்குவல் டு 3 வேண்டாம், ஏவுக்கு வந்து ஒரு பேஸ் வேல்யூ வைக்கணும். ஸோ இப்போ 2 பவர் 4 மைனஸ் 1 என்னுக்கு வந்து வேற வேல்யூ வைக்கணும் 2 கியூப் மைனஸ் 1. ஓகேவா? இப்போ இதோட ஹெச்எஃப் என்ன வரும்? 2 பவர் 4னா 16, 2 கியூப்னா 8ஆ? 2 கியூப் 8. ஸோ மைனஸ் 1 மைனஸ் 1 அப்போ என்ன வரும்? 15 7. இதோட ஹெச்சிஎஃப் என்ன வரும்? 1 தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏ பவர் ஹெச்எஃப் இப்போ 4க்கும் 3க்கும் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நம்பருக்கும் சேர்த்து 4க்கு 3க்கு ஹெச்எஃப் என்ன வரும்? HCF இதுல 1 தான் வந்திருக்கு. இப்போ 2 பவர் HCF 4,3க்கு என்ன வரும்? HCF 1. அப்ப A பவர் 1 மைனஸ் 1. அப்ப 2 பவர் 1 மைனஸ் 1னா 2 மைனஸ் 1 1. அப்ப அந்த தனித்தனியா HCF கண்டுபிடிச்சு அந்த மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒட்டுக்கா பவர் HCF கண்டுபிடிக்கிறதுக்கும் சேம் வேல்யூஸ் தான் வரும். அதாவது இதை இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 2 பவர் 4 மைனஸ் 1 2 கியூப் மைனஸ் 1 ரெண்டுக்கு வச்சோம்னா 15 7 HCF 1. அதையே எப்படி கண்டுபிடிக்கலாம்னா a to the power of HCF of m and n. அப்ப a that means 2 4,3க்கு HCF கண்டுபிடிச்சோம்னா 2 பவர் 1 மைனஸ் 1க்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல நம்ம அடுத்து யூஸ் பண்ணுவோம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் பெரும்பாலும் நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லியிருப்பேன் 2 பவர் 3 4 5 3 பவர் பிளஸ் 3 பவர் 275 இதோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம்ஸுக்கு நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பவர் வருது அப்படின்னா அதுக்கு நாம பவர் சைக்கிள் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பவர் சைக்கிள் மெத்தட்ல நமக்கு நம்பர்ஸ் எந்தெந்த நம்பர்ஸ் இருக்கு, எப்படி பவர் சைக்கிள்ஸ் வருது, பவர் சைக்கிள் எத்தனை நம்பர்ஸுக்கு எத்தனை சைக்கிளுக்கு வருதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 ஓகேங்களா? ஸோ 2வை ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 4. யூனிட் டிஜிட் மட்டும் சொல்லுங்க. இப்போ 2 பவர் 1ன்றது 2
2 ஸ்கொயர் அப்படின்றது என்ன 4. இப்போ நம்ம யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து என்ன வரும் 2 கியூப் அப்படின்னு என்ன வரும் 8. ஓகேங்களா, அப்போ 2 கியூப் அப்படின்றது 8. அப்போ 2 பவர் 4ன்றது என்ன வரும் 16. 16க்கு எகைன் 6 மட்டும் வச்சுக்கிறோம். அப்புறம் 2 பவர் 5 அப்படின்றது என்ன வரும் 32. ஸோ அப்போ என்ன ஆகுது பவர் சைக்கிள் ஆகுது. அப்போ 2 4 8 6 2 4 8 6 2 4 8 6 தான் வரும். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை சைக்கிள் இருக்கு 4 நம்பர் இருக்கு. அப்போ திருப்பியும் 2 தான் வரும். திருப்பி 4 6 8 6 தான் மாற்றி மாற்றி வரும். ஓகேங்களா, இப்போ 4க்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும் 4 பவர் 1 என்ன வரும் 4. 4 ஸ்கொயர்னு என்ன வரும் 16க்கு 6. 4 கியூப்னு என்ன வரும் 64. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 64 2 1 6ன்னு போகும். அப்போ 4 6 4 6 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ அடுத்து தேர்ட் நம்பருக்கு பார்ப்போம். அதுதான் பவர் சைக்கிளோட மெத்தட். இப்போ 2க்கு நம்ம பார்த்துட்டோம். ஸோ 3 பவர் 1 என்ன வரும் இருங்க நான் மெத்தட் மாற்றிக்கலாம், கலர் மாற்றிக்கலாம், அப்போ தான் சரி வரும். இப்போ 3 பவர் 1 என்ன வரும் 3 வரும். அதுக்கப்புறம் 3 ஸ்கொயரு 9 வரும். அதுக்கப்புறம் 3 கியூப் 27. 27க்கு 7 பேலன்ஸ் 27க்கு 7 திருப்பி போட்டால் 81 81 திருப்பி 3 7 9 3971 3971 தான் வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 4 பார்க்குறப்ப 4 பவர் 1னா 4 4 ஸ்கொயர்னா 16 திருப்பி அப்படி தான் வரும். 5க்கு எத்தனை பவர் எடுத்தாலும் 5 தான் வரும். அப்போ அதுக்கு சைக்கிளிசிட்டி 1 தான். ஸோ சேஞ்சஸ் ஆகாது. இப்போ 6னாலும் அதுக்கும் அதே தான். ஏன்னா 6 பவர் 1 அப்படின்னு 6 பவர் 1 அப்படின்றப்ப 6 6 ஸ்கொயர் அப்படின்றப்ப 36. ஸோ அப்போ எந்த சேஞ்சஸும் இருக்காது. இப்போ 7 பவர் 1 என்ன வரும் 7. 7 ஸ்கொயர்னா 49 9. 7 கியூப் அப்படின்னா 3. அதுக்கப்புறம் திரும்பி 1. அதுக்கப்புறம் 8 4 2 6. அதாவது 8 பவர் 1 அப்படின்றது 8. 8 ஸ்கொயர் அப்படின்றது 64க்கு 4. 8 கியூப் அப்படின்றது 2. அதுக்கப்புறம் 8 பவர் 4 மறுபடியும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 6 தான் வரும். திருப்பி 8 பண்ணும்போது 8 வரும். ஸோ அப்போ இதோட சைக்கிளிசிட்டி 4 டைம் நம்பர் வரதுனால நான் அதோட சைக்கிளிசிட்டி 4ன்னு வச்சுக்கிட்டேன். 9 அப்படின்றப்ப 9 பவர் 1 என்ன வரும் 9. 9 ஸ்கொயர் என்ன வரும் 81. திருப்பி மல்டிப்ளை பண்ணால் 1 தான் வரும். ஸோ 10ஓட யூனிட் டிஜிட் அப்போ எத்தனை தடவை பண்ணாலும் 10க்கு வந்து யூனிட் டிஜிட் வந்து 0ன்னு தான் வரும். ஓகேங்களா, இந்த சைக்கிளிசிட்டி வந்து எப்படி ஈஸியாக, அதாவது இந்த நம்பர் வந்து 2க்கு 4 டைம்ஸு 3க்கு 4 டைம்ஸு 7க்கு 4 டைம்ஸு 8க்கு 4 டைம்ஸ், மற்றதெல்லாம் 1 டைம் 2 டைம் தான் வரும். இதை எப்படி ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பவர் ஆஃப் 2க்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சைக்கிளா. இப்போ 2, 4ன்னு இருக்கு. 10ல இருந்து 2 இப்போ ஃபர்ஸ்ட் 2 நம்பர் நமக்கு தெரியும். 2 பவர் 1னா 2 2 ஸ்கொயர்னா 4. இப்போ இதை வந்து என்ன பண்ணோம்னா 10ல இருந்து மைனஸ் பண்ணி எழுதுங்க. அப்போ என்ன வரும் 10ல 2 போயிடுச்சுன்னா 8. அதே மாதிரி இந்த நம்பரை அடுத்து மைனஸ் பண்ணுங்க. 10ல 4 போயிடுச்சுன்னா 6. அதே மாதிரி 3க்கு பாருங்க 3, 9ன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் 10ல 3 போச்சுன்னா 7. 9ல 3 போச்சுன்னா 1. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 7ல பாருங்க ஃபர்ஸ்ட் 7 பவர் 1ன்றது 7 தெரியும். 7 ஸ்கொயர்ன்றது 9 தெரியும். 10ல இருந்து 7 மைனஸ் பண்ண என்ன வரும் 3. 9ல இருந்து 7 மைனஸ் பண்ணா 1. ஓகேங்களா, 8 பாருங்க 8 பவர் 1 இஸ் 1. சாரி 8 பவர் 1 இஸ் 8. 8 ஸ்கொயர் இஸ் 64க்கு 4. இப்போ 10ல இருந்து 8 மைனஸ் பண்ண என்ன வரும் 2. 4 10ல இருந்து 4 மைனஸ் பண்ணா 6. ஸோ பவர் சைக்கிள் ஃபர்ஸ்ட் 2 நம்பர் தெரிஞ்சா போதும், ஈஸியா நாம நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்பர்ஸுக்கு வந்து நம்ம டிவிசிபிலிட்டி ரூல்ல பார்க்கணும். ஸோ இது வந்து டைரக்டா பவர்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ பவர் சைக்கிள் தெரிஞ்சாதான் நம்ம இந்த சம்ஸை சால்வ் பண்ண முடியும். பவர் சைக்கிளை தாண்டி நாம நம்பர்ஸ் எப்படி யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறத பார்த்துட்டு ஒவ்வொன்றா கொண்டு போயிட்டு பவருக்கு எப்படி கொண்டு போறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா பவர் டிஜிட்டுக்கு நான் இங்கே தான் வந்தாகணும். ஏன்னா பவர் சைக்கிள் உங்களுக்கு தெரியணும், எப்படி டிவைட் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான். இப்போ ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் 512 into 216.
ஃபைண்ட் யூனிட் டிஜிட். இப்போ வந்து இதுக்கு வந்து ஃபைண்ட் நான் கேட்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபைண்ட் யூனிட் டிஜிட்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா லாஸ்ட் நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதுமா? 2 இன்ட்டு 6 எவ்வளோ வரும்? 12. அப்போ இந்த நம்பரோட யூனிட் டிஜிட் வந்து 2 அப்படின்னு ஈஸியாக கால்குலேட் பண்ணிட்டு போயிடலாம். அதுவே ஒருவேளை 512 ப்ளஸ் 216ன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி தான் லாஸ்ட் 2 யூனிட்டை மட்டும் ஆட் பண்ணால் போதும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி கண்டுபிடிக்க தேவையில்லை. லாஸ்ட் 2 மட்டும் ஆட் பண்ணி 2 + 6 = 8. அப்போ அதுதான் யூனிட் டிஜிட். நார்மலா நம்ம ட்ரை பண்ணக்கூடிய நம்பர்ஸ். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே நான் இந்த இடத்துக்கு வரேன். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப find the unit digit of 912 the whole power 19821. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நம்பரை நாம கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தேவை? யூனிட் டிஜிட் மட்டும் தெரிஞ்சா போதும். அப்போ அதை மட்டும் தனியாக எடுத்து 2 பவர் 19821 வச்சுக்கலாமா? இதோட சைக்ளிசிட்டி என்ன? இதோட சைக்ளிசிட்டி என்ன? 4. ஓகேங்களா? இதோட சைக்ளிசிட்டி 4. ஓகேங்களா? அப்ப இந்த நம்பரை ஸ்டெப் 1 என்ன பண்ணா யூனிட் டிஜிட். ஸோ செப்பரேட் ஸ்டெப் 1 என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா செப்பரேட் யூனிட் டிஜிட். நெக்ஸ்ட் என்ன வரும்? ஸ்டெப் 2 டிவைட் சைக்ளிசிட்டி. என்னன்னா இப்ப 19821 4ஆல டிவைட் பண்ணோம். என்ன வரும்? 4 டைம்ஸ் வரும். எத்தனை டைம் டிவைட் ஆகுது ரிமைண்டர் என்னன்னு தெரிஞ்சா போதும். ஸோ 4 டைம்ஸ்னா 16, பேலன்ஸ் 3 இருக்கு. ஸோ பேலன்ஸ் 3 இருக்கிறப்ப 38, 9 டைம்ஸ் அப்படின்றப்ப 36, 22. அப்போ 5 டைம் அப்படின்றப்ப 22, 5 டைம் அப்படின்றப்ப 1 அப்படின்றது இருக்கு. அப்ப என்ன வரும்? 2 பவர் 4955 இன்ட்டு 4 டைம்ஸ் வரும். மல்டிப்ளை வித் 2 பவர் 1. இது வந்து என்டையரா திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டு பேலன்ஸா கடைசியா என்ன இருக்குது? 2 பவர் 1 மட்டும் இருக்குது. அது டிவைட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 2 பவர் 1 மட்டும் இருக்குது. அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப 2 பவர் 1ன்னா ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் என்ன? 2. ஒருவேளை 2 பவர் 2 வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 1955க்கு பதிலாக 2 பவர் 19821க்கு பதிலாக 822ன்னு இருந்ததுன்னா இந்த இடத்துல 2 ஸ்கொயர்னு வந்திருக்கும். அப்ப 2 ஸ்கொயர் வந்திருந்தா செகண்ட் வேல்யூவே எடுத்து நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை 19823 ஸோ 3ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டிவைட் பண்ணும்போது இன்ட்டு 2 கியூப்னு வந்திருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா தேர்ட் வேல்யூ எடுத்துக்கணும். அப்போ 8 தான் யூனிட் டிஜிட். ஸோ ரிமைண்டர் ஒருவேளைப்பா எல்லாமே ரிமைண்டர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒருவேளை எல்லாமே ரிமைண்டர் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 பவர் 19820ன்னு வந்துருச்சு. அப்போ நம்ம 4ஆல் டிவைட் பண்ணும்போது என்டையரா எல்லாமே டிவைட் ஆகும். ஏன்னா டிவிசிபிலிட்டி ரூல் 4 நமக்கு தெரியும். அப்போ என்டையரா டிவைட் ஆயிடுச்சுன்னா அப்போ கடைசியில் 2 பவர் 0 தான் இருக்கும். அப்போனா எல்லாமே டிவைட் ஆயிடுச்சு. அப்போ இங்க இருக்கக்கூடிய லாஸ்ட் நம்பரை நீங்க எடுத்துக்கணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ ரிமைண்டர் இல்லை அப்படின்னா லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரிமைண்டர் வந்துச்சுன்னா 1, 2, 3. ஏன்னா இப்போ ஒரு நம்பரை 4ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1, 2, 3 இந்த 3 நம்பர் தான் இருக்கும். 4ஆனா அப்போ என்டையரா டிவைட் ஆயிடும். அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ எடுத்துக்கணும். அப்போ இதுக்கு பவர் சைக்கிளோட நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். ஃபர்ஸ்ட் நம்பர் தெரிஞ்சா போதும், அடுத்த 2 நம்பரை 10ல இருந்து மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு. இவ்வளவுதான் பவர் சைக்கிளோட பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்ல பவர்ல எல்லாத்துலேயுமே நம்ம போட்டோம். இப்போ ஒரு வேளை 2 பவர் 9 ஃபேக்டோரியல் இந்த மாதிரி ஃபைண்ட் யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2 பவர் 9 ஃபேக்டோரியலோட யூனிட் டிஜிட் எப்படி கேட்பாங்க? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு விஷயம் என்னன்னா
ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா, ஸோ ஃபேக்டோரியல் கிரேட்டர் தென் 3 இஸ் ஆல்வேஸ் divisible by 4. ஏன்னா 1 ஃபேக்டோரியல் அப்படின்றது 1, 2 ஃபேக்டோரியல் அப்படின்றது 2 into 1 which is equal to 2, 3 ஃபேக்டோரியல் அப்படின்றது 3 into 2 into 1, so 6. 4 ஃபேக்டோரியல் என்ன வரும், 4 into 3 into 2 into 1 which is equal to 24. அப்போ 5 ஃபேக்டோரியல் என்ன வரும், 120 வரும். ஸோ 120 அப்படின்றப்ப ஸோ இதுக்கப்புறம் 3 ஃபேக்டோரியலுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா நம்பருமே டிவிசிபிள் பை 4 தான். ஓகேங்களா, அப்போ அதோட 4 வேல்யூ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 power 9 ஃபேக்டோரியல் அப்படின்றப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும், 2 power 4ன்னு எடுத்துக்கோம். ஓகேங்களா, ஸோ 2 power 4னா 4 ஆல் டிவைட் ஆகிடுது, அப்போ 6, அப்போ 4 டைம்ஸ் டிவைட் ஆகுது அப்படின்றப்ப 6 அப்படின்றது தான் யூனிட் டிஜிட். இப்போ ஒருவேளை இப்போ இப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபோர் 9 3 the whole power 512 factorial into 217 361 factorial. அப்போ இது எல்லாமே என்ன வரும், டிவிசிபிள் பை 4. அப்போ 3 power 4 into 7 power 4. 7 power 4 என்ன இருக்கும், 3 power 4 அப்படின்றப்ப 3யோட வேல்யூஸ் என்னென்ன வரும், பவர் சைக்கிள் 3 power 1னா 3a, அதுக்கப்புறம் 9, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 1, அப்போ இந்த இடத்துல 1. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 7ஓட வேல்யூ என்னன்னு பார்க்குறப்ப 7 9, ஓகேங்களா, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 1, ஸோ 1 into 1 which is equal to 1 தான் யூனிட் டிஜிட். ஸோ ஃபேக்டோரியல்ஸ் வர்றப்ப இந்த மாதிரி ஈஸியாக நாம கால்குலேட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த தடவை யூனிட் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்பர் சிஸ்டம் ஓவர். ஓகேங்களா, அடுத்தது நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராசஸாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ வீடியோ ஃபைனலாக கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகேங்களா, அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எக்ஸாம் கிராக் தமிழ்.